வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மலையாள திரையுலகம் இருக்கு இல்லையா, அதுல ஹேமா அறிக்கை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மலையாள திரையுலகத்துல வாய்ப்பு தேடி புதுசா வரக்கூடிய பெண்கள் மேல எந்த மாதிரியான சுரண்டல்கள், எந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்படுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட அவங்க எடுத்த அறிக்கை அப்படின்றத தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த அறிக்கை எடுக்கப்பட்டு முழுசாகவே பார்த்தோம் அப்படின்னா 2019 தாக்கல் அப்படின்றது செய்யப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரீசெண்டா பார்த்தோம்னா தகவல் அறியும் ஆணையம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலையீட்டுனால ஒவ்வொரு விஷயமா லீக் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா லீக்காக பார்த்தோம்னா பல முன்னணி நடிகைகள் ஆரம்பிச்சு பல நடிகைகள், அதாவது சைடு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துணை நடிகைகள்னு சொல்லிட்டு அவங்க உட்பட பல பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கும் இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்திகா இருந்தாலும் சரி, ரியாஷ் கானா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல முக்கியமான நடிகர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கத்துல மம்முட்டியா இருந்தாலும் சரி, இல்ல மோகன்லாலா இருந்தாலும் சரி, இல்ல சுரேஷ் கோபியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஏன் வாய் திறக்காமையே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு கேரள அரசாங்கம் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இதனுடைய விளைவுகள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாவே பார்த்தோம்னா மலையாள திரையுலகத்தை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில மலையாள நடிகர்கள் சங்கம் அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் பார்த்தோம்னா அவர் உட்பட கிட்டத்தட்ட 17 நிர்வாகிகள் இன்னைக்கு கூண்டோட ராஜினாமா அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா, அதுவும் கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி தான் என்ன, இதுல பெரிய பெரிய தலைவர்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 வீக் முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேமா அவங்களுடைய கமிட்டி இருக்கு இல்லையா, ஹேமா கமிட்டி அப்படின்றது பார்த்தோம்னா அவங்க மட்டும் கிடையாது. ஹேமா அது மட்டும் இல்லாமல் பழம்பெரும் நடிகையாக இருக்கக்கூடிய சாரதா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடிய வல்சலா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நிபுணர்களால் இந்த கமிட்டி அப்படின்றது அமைக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் கிட்ட பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட பெண்கள்கிட்ட பார்த்தோம்னா இந்த அறிக்கை அப்படின்றத கேட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த அறிக்கை வந்துட்டு கிடப்பில் போடப்பட்டிருந்தாலும் தகவல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, தகவல் அறியும் ஆணையம், அவங்க வந்துட்டு ஒரு தலையீடு அப்படின்றது பண்ணதுனால சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது வெளிவர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில தான் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நடிகையான ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோம்னா மலையாளத்தில் ரொம்ப பெரிய டேரக்டராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அப்படின்றவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா அகாடமியினுடைய தலைவராகவும் ரஞ்சித் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு எகிறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சித்திக் அப்படின்றவர் மேலேயே கம்ப்ளைண்ட் அப்படின்றத வச்சாங்க. ஸோ இதனால அவங்க 2 பேருமே பார்த்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது வந்துச்சுன்னா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது அவங்க சங்க விதிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி 2 பேருமே அடுத்தடுத்து பார்த்தோம்னா பதவி விலகல் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தோம்னா ரியாஷ் கான் இருக்கார் இல்லையா, ரியாஷ் கான் என்கிட்ட தப்பா பேசினாரு. அவர் நைட் டைம்ல பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு பேசினாரு, எனக்கு துன்புறுத்தல் கொடுக்குற மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்றதும் கிளம்புச்சு. ரியாஷ் கானை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யாரையுமே பண்ணல, பப்ளிசிட்டிக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து விளக்கமும் தரப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி சம்பத்தை தாண்டி பார்த்தோம்னா மினி மோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் முகேஷ் ஜெயசூர்யா அப்படின்னு சொல்லி 2 ஆக்ட்ரஸ் வந்துட்டு என்கிட்ட வெவ்வேறு நேரங்களில் தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. ஒரு படத்தினுடைய படைப்பு பிடிப்ப பார்த்தோம்னா முகேஷ் இருக்கார் இல்லையா, என் பின்னாடி இருந்து என்னை கட்டி பிடிச்சாரு, என் ஆசைக்கு நீங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஜெயசூர்யாவும் அதே மாதிரியான வேலைகளில் தான் ஈடுபட்டாரு. நான் 2 பேர்த்தையுமே முடியாது அப்படின்னு சொன்னதுனால என் கெரியரே பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. எனக்கு பட வாய்ப்புகள் அப்படின்றது வராத அளவுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு நடிகையாக பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் அப்படின்றத பற்றி வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கேள்வி எழுப்பும்போது ரேவதி சம்பத் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு டிவி இன்டர்வியூவில் பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு இதை எப்படி ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா பார்க்குறோமோ எங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்குமே நடந்திருக்கு. அதே மாதிரி அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா தான் அவங்களும் பார்க்குறாங்க. அதனாலதான் அவங்க வாய் திறந்து பேசாம இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கிணறு வெட்ட பூத கிளம்பின கதையா ஒவ்வொரு ஆக்ட்ரஸா அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்றத ஷேர் பண்ண இவங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேருமே ஆல்மோஸ்ட் உள்ள வந்துடும் போல அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பார்த்தோம்னா 17 நிர்வாகிகள் கூண்டோட ராஜினாமா அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷன்
எலெக்ஷன் அப்படின்றது வைக்கப்பட்டு இந்த நடிகர் சங்கத்துக்கான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதை தாண்டி மறுபடியும் இந்த சங்கம் பார்த்தோம் அப்படின்னா புத்துணர்வோட செயல்படும் அப்படின்னு வந்து சொன்னதோட மட்டும் இல்லாம எங்க மேல இருக்கக்கூடிய தப்பு இருக்கு இல்லையா, அதை எங்களுக்கு சுட்டி காட்டினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் சார்பில் வந்து பார்த்தோம்னா விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப எல்லாருடைய கேள்வியுமே என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்றாங்க இல்லையா, இதுக்கு வந்துட்டு முறையான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டுருமா, முறையான வந்துட்டு ஒரு தக்க தண்டனை அப்படின்றத கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். இத வந்துட்டு பார்த்தோன்னா, ஒரு மாசம் இருக்கு இல்லையா? 1 மாசத்துக்கு எல்லாருமே பரபரப்பா பேசுவோம். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா பேசுவோம். அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்து ஒரு பெரிய விஷயம் நடக்கிறா இருக்கு. இத வந்துட்டு நம்ம பரபரப்பா பேசுவோம். ஏன்னா, இன்னைக்கு வந்துட்டு மோலிவுட்ல எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, கோலிவுட்லயும் எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டுச்சு. அதுல பல ஆக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பின்னணி பாடகி கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான கவிஞர் என் மேல தப்பா நடந்துக்கிட்டாரு, என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. பட் அதுக்கப்புறமா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லியே தெரியல. ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி பார்த்தோம்னா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு, மறக்கப்பட்டுச்சு, அமுக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதான் மலையாள சினிமா உலகம் இருக்கு இல்லையா? அங்கேயும் நடக்க போகுது அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா, இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் கூட்டணி அப்படின்றது கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது பார்த்தோம்னா, அரசுக்கு தெரியாம இருக்காது. அதை தாண்டி வலுவான அரசியல் பின்புலம் கொண்ட ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர்களா இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னாலும் அவங்க மேல டைரக்டா கை வைக்க முடியாது போதிய ப்ரூஃப் இல்லாம. ஏன்னா, அவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறிகள் இருக்காங்க. அவங்கள கைது பண்ணோம்னா உடனே என் தலைவனை பொய் கேஸ்ல கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி இருக்கு இல்லையா, அமைதி சீர்குலைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோணத்துல இருந்தும் அரசாங்கம் யோசிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பெங்காலி நடிகையா இருக்கக்கூடிய ரிதா பாரி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா, இது மலையாள திரையுலகம் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது பெங்காலி திரையுலகத்திலையும் வந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான ஆவலோடையும் காசைகளோடையும் கனவுகளோடையும் வளரக்கூடிய இளம் நடிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலிஷான பாலியல் விடுதிக்குள்ள தள்ளப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ சினிமா அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா பாலிசான பாலியல் தொழில்கள் நடக்கக்கூடிய ஒரு விடுதியா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள வரக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சினிமா உலகத்துல நீங்க நீடிச்சு நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி பல பயங்கள் காமிக்கப்படுது. அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, காம்ப்ரமைஸா இருந்தாலும் சரி, யூஸ்வலான ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு என்னுடைய சக நடிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே இந்த நேரத்துல ஹெல்ப்புக்காக கூப்பிடுறேன். நீங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த வேலையை யார் யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அகைன்ஸ்டா அது டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, இல்ல ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரா இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காது. நம்மளுடைய கெரியர் இருக்கு இல்லையா, அந்த கெரியரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறதெல்லாம் எனக்கு தெரியுது தான். பட் எத்தனை நாளைக்கு வந்துட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியும், இதுக்கு வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களாவது நம்ம பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, நம்ம பார்த்த மாதிரியான இந்த விஷயங்கள் அப்படின்றத அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கு அகைன்ஸ்டா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது கோலிவுட்டா இருந்தாலும் சரி, டோலிவுட்டா இருந்தாலும் சரி, பாலிவுட்டா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலுமே இந்த விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நார்மலைஸ் பண்ண பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரியான சர்ச்சைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வெளியே தெரியும் போது பார்த்தோம்னா பெருசா வெடிக்குது தான். பட் வெடிக்கிறத விட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அது மூடி மறைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மேலதான் எப்போ முறையான நடவடிக்கை அப்படின்றத எடுத்து எப்போ வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க சாகிற அப்ப கூட அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது அப்படின்றதுதான் உண்மை. பட் இருந்தும் இதை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசும்போதே இதெல்லாம் துணிச்சலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை பேசுறதையும் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் துணிச்சலா பண்ணுவாங்க அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வாய்ஸ் ஓவர் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டடா, பை பை.